இன்னைக்கு ஒரு கார்டன் டூர் பார்க்கலாமா வாங்க. முதல்ல நம்ம பாக்குறது அமர் லில்லிங்க. சிவப்பு கலர்ல அழகா 3 பூக்கள் பூத்திருக்கு. சாதாரண தோட்டம் கிடையாதுங்க, நம்மளோட மன அழுத்தத்தை மறக்கக்கூடிய ஒரு இடம் கூட சொல்லலாம். அவ்வளவு அழகழகான பூக்கள் பூத்திருக்குங்க. அதே மாதிரி தோட்டத்துல சுண்டக்காய் திருவிழான்னு சொல்லணுங்க. காய்கள் குலுங்குது, மனசு மகிழுதுங்க. வெட்டின முருங்கை மரம் நல்லா தளர்ந்து வந்திருக்குங்க. முருங்கை மரம் நல்லா வளர்ந்து தளரும் போது கீழே இன்னொரு பூ வாழ்க்கை மலருதுங்க. அதுதான் சங்கப்பூ. நல்ல பச்சை கம்பளம் போர்த்திய மாதிரி அங்கங்க பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை வளர்ந்து வருது. குட்டிய அழகா பச்சை வாழை தார் போட்டிருக்குங்க. வாழை இலைகள் இசை பாடுறது மாதிரியும் ரஸ்தாலி வாழைப்பழம் சிரிச்சு தொங்குதுங்க. சித்தா மரமும் மல்பரி பிளான்ட் வரை எங்க தோட்டத்துல நல்லா வளர்ந்து வருதுங்க. காய் பழம் பூன்னு ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு வாழ்க்கை மலருதுங்க. என் தோட்டத்தை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாலிமரத்துக்கு அடியிலையும் செவந்தி பூக்கள் பூத்து குலுங்குதுங்க. மரப்பருத்தி விதை விழுந்து தானா முளைச்சிருக்கு. குண்டு பப்பாளி பழம் இப்பதாங்க காய்க்க தொடங்குது. வேலில மயில் மாணிக்கமும் தானா சிரிச்சு தொங்குது. வீடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் பசுமை இல்லைன்னா வெறுமைதாங்க. ஆனா ஒரு பச்சை தோட்டம் இருந்தா வீடே உயிர் படுற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம கையால வளர்த்த கீரை காய் பழம் சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷங்க. என்னோட தோட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும்.